வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நீங்கள் பஸ்லலாம் டிரைவர் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு நியூஸ் பேப்பர் வச்சு தான் துடைப்பாங்க கிளாஸை. கிளாஸ் டைனிங் டேபிளில் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு எப்படி ஈஸியாக பக்காவாக போட்டுடலான்னு பார்ப்போம். இந்த ஸ்கேல் இருந்தால் போதும், ஒரு துண்டு, அது போக நம்மளுக்கு தேவையானது டிரான்ஸ்பரண்ட் ஷீட். வாங்க பார்க்கலாம். புது டைனிங் டேபிளில் நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்குல்ல போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் பபிள்ஸ் உள்ளே வந்துடுது. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த பபிள்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு. நல்லா கையை வச்சு தள்ளி விட்டு பார்த்தோம், ஸ்கேல் வச்சு தள்ளி விட்டு பார்த்தோம், வரல. ஆனால் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுனா இந்த மாதிரி கிளாஸ் டைனிங் டேபிளில் நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஷீட், இந்த ஷீட்டை வந்து எவ்வளோ ஈஸியாக பக்காவாக பெர்ஃபெக்டாக நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ணிடலான்னு இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த கிளாஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை எடுத்து வச்சுட்டு கிளாஸை இப்போ நம்ம க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிளாஸை நீட்டாக க்ளீன் பண்ணிடணும். அதுக்கு ஒரு வைப்ஸ் எடுத்துக்கோங்க. ஈரமான துணி இருந்தாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு லைட்டாக ஈரப்படுத்திட்டு நம்ம தொடச்சி நியூஸ் பேப்பர், நம்ம நார்மல் நியூஸ் பேப்பர் வச்சு அதுக்கப்புறம் துடைக்கணும். நியூஸ் பேப்பர் வச்சு துடைக்கும் போது அதில் உள்ள ஒயிட் கலர் லைட்டாக ஒட்டும். அதை எடுக்கிறதுக்கான ட்ரையாக, இது வந்து நல்ல ட்ரையாக இருக்கிற ஒரு டவல் ஏதாவது வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம கடைசியாக க்ளீன் பண்ணணும். 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈரமான வைப்ஸ் வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் வச்சு துடைக்கணும். அதுக்கப்புறம் ட்ரையான ஒரு டவல் வச்சு அதை க்ளீன் பண்ணிடணும். இப்போ நம்ம இந்த ஈரமான வைப்ஸு இல்லைன்னா ஈரமான துணியை வச்சு நம்ம துடைக்கலாம். நல்லா துடைக்கணும். ஆனால் இதுக்கு மேலே நம்ம இந்த ஷீட் டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போடும்போது ஒரு அழுக்கு இல்லாமல் வரணும். அதனால் நல்லா ஈர துணியை வச்சு நம்ம முதல்ல துடைக்கிறோம். நல்லா துடைச்சிட்டு இதில் ஈரம் இருக்கும்போதே நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு துடைச்சிடணும். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு பாதி டேபிள் மட்டும் துடைங்க. துடைச்சதுக்கு அப்புறம் ஒரு பாதி நியூஸ் பேப்பர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம இதை துடைக்கணும். நல்லா க்ளீன் ஆகணும். நியூஸ் பேப்பர் வச்சு துடைக்கும் போது தான் நீட்டாக க்ளீன் ஆகும் கிளாஸு. அதனால நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க பஸ்லலாம் இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு நியூஸ் பேப்பர் வச்சு தான் துடைப்பாங்க கிளாஸை. நல்லா கிளியராக இருக்கும். நல்லா அந்த ட்ரை ஆகிற வரை நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு இதை துடைக்கணும். இப்போ பாதி இது நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. மீதி பாதி டேபிளையும் இதே மாதிரி பண்ணிடுவோம். நல்லா தேய்ச்சி தொடங்க. அதுக்கப்புறம் நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு அதை க்ளீன் பண்ணணும். நல்லா எட்ஜு, எல்லா எட்ஜ்லையுமே கரெக்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஈர துணி வச்சு துடைச்சாச்சு. இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்துக்க வேண்டியதான். இந்த நியூஸ் பேப்பரே ரொம்ப ஈரமாகல, அதனால மடித்து இதை வச்சு நம்ம துடைப்போம். ஃபஸ்ட்டு ஈரமாக இருக்கும்போது தான் நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு துடைக்கணும். அதனால தான் நம்ம பாதி பாதி டேபிளாக க்ளீன் பண்ணுறோம். நல்ல எட்ஜையும் பார்த்துக்கோங்க. எட்ஜை மிஸ் பண்ணிடக்கூடாது. கிளாஸ் வந்து பக்கா க்ளீனாக இருக்குது. ஆக்சுவலாக நியூஸ் பேப்பருடைய அந்த வெள்ளை தூள் வந்து லைட்டாக எங்கேயாவது இருக்கும். ஆனால் இதில் ரொம்ப இல்லை. இருந்தாலும் நம்ம ட்ரையான ஒரு டவல், நல்ல ட்ரையாக இருக்கிற டவல் எடுத்து லைட்டாக மட்டும் இப்படி லைட்டாக துடைச்சிருக்கிறோம். இப்படி தட்டி விட்டாலே போதும், அந்த நியூஸ் பேப்பர் உள்ள அந்த ஒயிட் கலர்லாம் போயிடும். பாருங்க, சூப்பர் க்ளீனாக இருக்குது கிளாஸ். நம்ம வாங்கிட்டு வந்த ஷீட்டு, இந்த ஷீட்டை நம்ம அப்படியே டைனிங் டேபிளில் போட்டுடலாம். இப்போ நம்ம ஷீட்டை விரிச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் முதல்ல நம்ம போடும்போது இருக்க தான் செய்யும். இப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா, வைப்பர் இருந்துச்சுன்னா வைப்பர் வச்சு எடுக்கலாம். இல்லைன்னா நம்ம உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா ஸ்கேல் இருக்கும். இது வந்து ஸ்டீல் ஸ்கேல், இல்லை உங்கள்கிட்ட வந்து அந்த மரக்கட்டை ஸ்கேல் இருந்தாலும் ஓகே தான், அதை எடுத்துக்கோங்க. ஸ்கேலை வச்சே நம்ம இப்படி பண்ணோன்னா ஸ்க்ராட்ச் விடும். அதனால ஒரு துண்டு எடுத்துட்டு அப்படி எடுத்துக்கோங்க. பாதியாக மடித்து போட்டுட்டு நடுவில் இந்த ஸ்கேலை அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு பாதியாக அப்படியே மடிக்கிடுங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ ஸ்கேல் இருக்குது. இது வந்து ஒரே ஒரு ஃபோல்டு, இன்னொரு ஃபோல்டு, 2 ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு இதை வச்சு தான் நம்ம அப்படியே வலிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இந்த ஸ்கேல் வச்சு தான் நம்ம எப்படி வலிச்சு எடுக்கணும்.
ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ப்ராசஸ் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஜக்கில் எடுத்துக்கோங்க. என்ன பண்ணணும்னா இந்த ஷீட்டை நம்ம ஒரு பாதி சைட்லேருந்து அப்படியே தூக்குவோம். அப்படியே தூக்கிட்டு இங்கே நல்லா நிறைய தண்ணி ஊற்றுங்க. கீழே ஃபுல்லாக தண்ணி ஆகும், கடைசி க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து அந்த ஏர் பபிள்ஸ் இல்லாமல் வர்றதுக்கு இந்த தண்ணி தான் ஹெல்ப் பண்ணும். தண்ணி ஊற்றிட்டு இந்த ஷீட்டை நம்ம அப்படியே கீழே போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஷீட்டை அப்படியே தூக்க போகிறோம். தூக்கிட்டு தண்ணி இந்த சைட் ஃபுல்லாக ஊற்றிடுறோம். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே நம்ம இதை ஊற்றுறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த ஸ்கேல் டவல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம சென்டர்லேருந்து இந்த சைடு ஒரு சைடாக நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக கீழே விழும். எல்லா சைடும் அதே மாதிரி நல்லா நீட்டாக எடுத்தீங்கன்னா தண்ணி அப்படியே கீழே விழும். பாருங்கள், ஏர் பபிள்ஸே இருக்காது, நீட்டாக செட் ஆகிட்டு இருக்கு. எல்லா சைடும் மெதுவாக ப்ரெஷர் கொடுத்து அப்படியே இந்த டவல் நம்ம எடுத்துருக்கிறத வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷரோட அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா பாருங்கள், தண்ணியெலாம் கீழே கொட்டும், ஏர் பபிளே இருக்காது, நீட்டாக வந்துடும். ஒரு ஏர் பபிள் கூட இல்லை பாருங்க, ஆனால் தண்ணி கீழே கொட்டும். நீட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பெரிய ஏர் பபிள் இருக்கு, நம்ம க்ளோஸில் பார்க்கலாம். நல்லா இதை பிடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள அந்த ஏர் எல்லாமே அப்படியே வெளியே வந்துடும். ஒரு ஏர் பபிள் கூட இருக்காது. இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வைப்பர் தேவையில்லை. வைப்பர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இருக்கிறத வச்சு ஈஸியாக நம்ம நீட்டாக பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நான் காட்டினேன்ல உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னு. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன ஏர் பபிள் கூட இல்லை. அப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இடையில ஏர் பபிள் இருந்துச்சுன்னா லைட்டாக தூக்கி விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு திருப்பி விட்டு அதுக்கப்புறம் முதல்ல எடுத்துட்டிங்கன்னா அந்த இருக்கிற ஏர் பபிளும் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா ஏர் பபிள் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் லைட்டாக இப்படி எடுத்து விட்டுருங்க. சென்டர்லேருந்து அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா எந்த ஏர் பபிளும் இருக்காது, சின்ன சின்ன ஏர் பபிள் கூட இருக்காது. நீட்டாக இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் டெக்னிக் தான், நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கிளாஸ் டைனிங் டேபிளுக்கு நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு எந்த ஒரு ஏர் பவுல்ஸும் இல்லாமல் பக்காவாக ஈஸியாக நம்ம போட்டுடலாம்.